கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ராவுத்தநல்லூரில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவிலில் ஒன்றிய கழக செயலாளர் அரசு இளந்தேவன் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாகிகள் பவுல்ராஜ், தமிழ்ச்செல்வன், ஒன்றிய திமுக நிர்வாகிகள் அண்ணாமலை, திருமால், சுப்பிரமணியன், குமார், பள்ளிப்பட்டான் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்கத்தின் சார்பாக பாத்தியப்பட்ட பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு எடுத்து வரப்பட்ட முளைப்பாரி ஊர்வலம் பாத்தியப்பட்ட அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான பெண்கள் விரதமிருந்து தங்கள் வீடுகளில் வைத்திருந்த முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வான வேடிக்கையுடன் எடுத்து வரப்பட்ட முளைப்பாரி பத்ரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மனை வழிபட்டு அங்கிருந்து புறப்பட்ட முளைப்பாரி ஊர்வலம் செண்பகவல்லி அம்மன் தெப்பக்குளத்தில் கரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திருக்கோவில் நிர்வாகிகள், பெண்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். பெண்ணாடம் அருகே திமுக சாதனை விளக்க தெருமுனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றிய திமுக சார்பில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் அறிவுறுத்தலின் அடிப்படையில் ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன் தலைமையில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என திமுக 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி தெருமுனை பொதுக்கூட்டம் பெண்ணாடம் அடுத்த முருகன்குடியில் நடைபெற்றது. திட்டக்குடி தொகுதி மேற்பார்வையாளர் சந்திரசேகர், பெண்ணாடம் நகர செயலாளர் குமரவேல், ஒன்றிய அவைத்தலைவர் ஜெயராமன், மாவட்ட பிரதிநிதிகள் இளவரசன், ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை கழக பேச்சாளர் விஜயரத்தினம் சிறப்புரையாற்றினார். மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் மதியழகன், மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் முருகவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் செம்பியன் நன்றி கூறினார். திமுக 4 வருஷம், அதுக்கு முன்னாடி 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி. ஏன் செய்யணும் அவனை கேட்டிருக்கியா? எங்க கேட்டு வேற நடந்துச்சா? நீ சொல்ற கேட்க செய்யல இல்ல. இப்ப தூர எடுத்தது யாருனாலும் கேட்காது, நமக்கு தெரிந்தது தெரியாதுன்னு சொல்லி என்று சொல்லவில்லை, நட்டம் என்றுதான் சொன்னோம் என்றும். ஆகவே அந்த நீதிபதி அந்த வழக்கை தூக்கி புயலில் சிக்கிய துரும்பு போல் எடப்பாடி மோடி ஆட்சியிலே காட்டிலே பறந்து கொண்டிருக்கிறது. அதிகார வெறிபிடித்த யானையில் சிக்கிய கரும்பு போல் மனித வாழ்க்கை. திண்டிவனம் அருள்மிகு ஓம் அரசடி விநாயகர் திருக்கோவிலில் 62ஆம் வருடம் ஸ்வமஸ்திரா அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
அரசடி விநாயகர் சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம், விசேஷ ஹோமங்கள், சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர்கள், ரயில்வே, பழனிவேல், பக்ரிநாத் மற்றும் சபரிநாத குருக்கள், அவரது குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மாலையில் சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. மரக்காணம் சால்ட் ரோட்டில் வீட்டில் இருந்த மோட்டார் பைக்கை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் சால்ட் ரோட்டில் வசிப்பவர் அஸ்கர் அலி. இவர் மரக்காணம் புதுவை சாலையில் பாத்திரக்கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு அஸ்கர் அலி வழக்கம் போல் தனது பாத்திரக்கடையை மூடிவிட்டு தனக்கு சொந்தமான விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வீட்டின் எதிரில் நிறுத்திவிட்டு குடும்பத்துடன் வீட்டில் தூங்கியுள்ளார். இந்த நிலையில் காலையில் எழுந்து அஸ்கர் அலி வெளியில் செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தை பார்த்துள்ளார். அப்போது அவரது இருசக்கர வாகனம் மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளது தெரிய வந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சியான அஸ்கர் அலி மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அஸ்கர் அலி மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் மீது மரக்காணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். மேலும் இருசக்கர வாகனத்தை இரவு நேரத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த மர்ம நபர்களை கண்டுபிடிக்க அந்த தெருவில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ய காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மணிக்கு எப்படி வருவானுவா? காலையில் போ கொலை பண்ணா கூட ஒரு மிலிட்டரி இருந்தார்ல பாபுக்கு மேலே வந்து செந்தில் சக்திவேலு, பெரியவனா சக்திவேலு, சின்னவன் லாஸ்ட் பாபு. தீவனூரில் உள்ள சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தீவனூரில் உள்ள சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தீவிரவாதத்தை ஒழித்து நம் இந்திய ராணுவம் வெற்றி பெறவும் வேண்டி மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் மற்றும் வல்லம் ஒன்றிய கழக செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, நடராஜன் ஆகியோர் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாகி பாஸ்கர் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மாநாடு மாபெரும் வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகளுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாநில வன்னியர் சங்க செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை, காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றியம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய ஊராட்சிகளில் இருந்து பொதுமக்கள் குடும்பமாக திரளானோர் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கலந்து கொண்டனர். மாமல்லபுரத்தில் கடந்த 11ஆம் தேதியன்று நடைபெற்ற
வன்னியர் இளைஞர் சித்திரை முழுநிலவு குடும்ப மாநாடு விழா நடைபெற்றது. மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெற்றதை அடுத்து முக்கிய பொறுப்பாளர்களுக்கு திருப்போரூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணனுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதில் வீராபுரம், அஞ்சூர், தென்மேல்பாக்கம், கொண்டமங்கலம், கருநீலம், காயிரம்பேடு, பெருமாட்டு நல்லூர், குமிழி, கல்வாய் போன்ற பகுதிகளில் இருந்து சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு குடும்பமாக பேருந்து மற்றும் கார் போன்ற வாகனங்களில் பெரும் திரளானோர் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய தலைவர் பலராமன் உள்ளிட்ட அனைவருக்கும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். 45 ஆண்டு காலம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அயராமல் பாடுபட்டு போராடி கொண்டு இந்த வயதிலும் உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தருகின்றேன், உங்களை நான் முன்னேற்றுகிறேன் என்ற எழுச்சியோடு, அது மட்டுமல்ல, எனக்கு இவ்வளவு பெரிய மாநாட்டை மறைமலை நகர் வடக்கு நகர திமுக கழகம் சார்பில் திராவிட மாடல் ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சி வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மறைமலை நகர் வடக்கு நகர திமுக கழகம் சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என திராவிட மாடல் கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கலிவந்தப்பட்டு பகுதியில் நடைபெற்றது. மறைமலை நகர் நகரமன்ற தலைவரும் வடக்கு நகர கழக செயலாளருமான சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், தலைமை கழக பேச்சாளர் மலர்மன்னன், தலைமை கழக இளம் பேச்சாளர் கீர்த்தனா ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் தமிழக மக்களின் நலனுக்காக 4 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, தெற்கு நகர கழக செயலாளர் வினோத்குமார், நகர இளைஞரணி அமைப்பாளர் கார்த்தி, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கிளைக்கழக செயலாளர் சங்கர், நகரமன்ற உறுப்பினர்கள், நகர கழக நிர்வாகிகள், இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணி நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செய்வதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமிதம் கொள்கின்றோம். பார்த்தோன்னா பாதாள சாக்கடை திட்டம் இந்த நகராட்சியில் இருக்கின்ற மறைமலை நகரில் இருக்கின்ற 6 வார்டுகளுக்கு மாத்திரம்தான் அந்த பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே இருந்தது நகர பகுதியில். இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று சேர்க்கும் திராவிட மாடல் அரசு யாரையும் சகோதரத்துவத்துடன் பார்க்கும். திராவிட மாடல் அரசு எதையும் இடிக்காது, உருவாக்கும். திராவிட மாடல் அரசு யாரையும் தாழ்த்தாது. அறிவாளரின் ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் இது பெருவாரியான தமிழ் மக்களின் நலனுக்காக ஏஎம் பிஎம் பாராது உழைக்கும் ஒரே சிஎம் முத்துவேல் கருணாநிதி. தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. அதுவும் குறிப்பா உயர்கல்வியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% நிறைவேறி நம்ம நெருங்கிட்டோம். ஆனா இந்திய அளவுல பாத்தீங்கன்னா 28% தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு இருக்கின்ற காரியத்தை பாராட்டுங்கள். சின்ன சின்ன இடைஞ்சல்கள். செயலாளர் அரசாங்கம் நம்முடைய மாநிலத்திற்கு தர வேண்டிய தொகை 3000 கோடி. அந்த ஒரு நன்மை இன்று பொதுக்கூட்டங்களில் பல மேடைகளில் பேசும் இளம் பேச்சாளராக வளம் வந்த செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றியத்திற்குட்பட்ட கருநீலம் ஊராட்சியில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றியத்திற்குட்பட்ட கருநீலம் ஊராட்சியில் கரும்பூர் அண்ணா தெருவிற்கு ஒன்றிய பொது நிதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் KP ராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் VG பிரபு, ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர், கிளை செயலாளர் சொக்கலிங்கம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், இளைஞர் அணியினர் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
சேர்மன் தெரியலண்ணா. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வீராபுரம் ஊராட்சியில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என திராவிட மாடல் கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டில்லி ஏற்பாட்டில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் ஒன்றிய பொருளாளர் ஜீவானந்தம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், தலைமை கழக பேச்சாளர் மலர்மன்னன் ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் தமிழக மக்களின் நலனுக்காக 4 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் KP ராஜன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் நளினி, ஜெகன், சிந்தியா செந்தில், கௌதமன், நிர்மலா, அசோகன், பாலாஜி, இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் மற்றும் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கேட்பது ஒரு பக்கம், கேட்காமலே செய்யக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். 2 புயல் பாதித்ததால தமிழ்நாட்டுக்கு மட்டும் 45,000 கோடி ரூபாய் வேணும்னு நம்முடைய முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். ஆனால் ஒரு பைசா கூட கொடுக்கல. அதான் அதானி அம்பானி தெரியல, கேள்விப்பட்டீங்களா? ஒரு வீட்லயும் கண்டிப்பா ஒரு பட்டதாரி இருப்பாங்க. அதனால் விளைந்ததுதான் இந்த 50% என்பது. கொரோனா டைம்ல தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் சாமர்த்தியமாக கையாண்டு இன்னைக்கு இந்திய அளவில் 9.69 விழுக்காடு மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சி மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மதுராந்தகத்தில் மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆண்டோ சீரியல்ராஜ் ஏற்பாட்டில் பொதுமக்கள் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ், நகர செயலாளர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாரும் தெரியல எப்படி கவர் பண்றது தெரியல. வேப்பூர் அருகே கல்லூர் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கல்லூர் கிராமத்தில் செல்லியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று இரவு சாமி வீதி உலா வந்தது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் பக்தர்கள் திருத்தேரை படம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த தேர் திருவிழாவை காண
கள்ளூர் அதன் சுற்றுவட்டார பகுதியான ஆவட்டி, பாசார், கழுதூர், புடையூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு செல்லியம்மனின் பேரருளை பெற்றனர். உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை தேர் திருவிழா நடைபெற்றது. கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி 18 நாட்களாக நடைபெறும் இந்த விழாவில் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த திருநங்கைகளும் வெளிநாட்டிலிருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் அரவானை கணவனாக பாவித்து மணப்பெண் கோலத்தில் அரவான் கோவிலை சுற்றி வந்த பின்பு திருத்தேரில் பொருத்தப்பட்டவுடன் திருத்தேரோட்டம் தொடங்கியது. இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டு தேரை வடப்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் திருத்தேரை வடப்பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து திருத்தேர் செல்லும் பாதையில் கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்து கும்மி அடித்த பின்பு பந்தலடிக்கு சென்று திருநங்கைகள் அரவானுக்கு கட்டப்பட்ட தாலியை அறுத்து கொண்டு ஒப்பாரி வைத்து வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலம் பூண்டனர். திருநங்கைகள் தங்களின் தாலியை அறுத்து கொண்டு ஒப்பாரி வைத்து அழுத காட்சி காண்போரின் கண்களில் கண்ணீர் வர வைத்தது. பிறகு இவர்கள் அனைவரும் வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலத்தில் சொந்த ஊருக்கு திரும்பினர். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆதிதிராவிட மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டும் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அமைச்சர் சங்கரபாணி பெருமிதம். பழனி அருகே தொப்பம்பட்டியில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்ட பயனாளிகளுக்கு வேலை உத்தரவுகள் வழங்கும் விழா ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அமரபூத்தூண்டி, தொப்பம்பட்டி, பொருளூர், கள்ளிமந்தயம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் 550 பயனாளிகளுக்கு 17 கோடி ரூபாய் மதிப்பிலான வேலை உத்தரவுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். 1972ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் தான் இந்தியாவிலேயே முதலாக ஆதிதிராவிட மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டும் திட்டத்தை துவக்கி வைத்தார் என்றும் இதை பின்பற்றிதான் இந்தியா முழுவதும் இத்திட்டத்தை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்தார் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். மேலும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு கட்டுமான பொருட்கள் சலுகை விலையில் வழங்கிட ஏற்பாடுகள் செய்துள்ளதாக கூறினார். நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யபுவனா, ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் அவர்களையும் திட்ட விளக்க உரை ஆற்றியுள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி தொப்பம்பட்டி அவர்களையும் மேற்கு ஊராட்சி ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர்கள், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அவர்களை அதனைத் தொடர்ந்து கள்ளிமந்தம் பகுதியை சேர்ந்த ஜீவிதா அவர்களுக்கு பணியாளரை மாண்பு அமைச்சர்கள் வழங்குகிறார்கள்.
திருநாவலூர் நான்காவதியைச் சேர்ந்த மலர்மதி அவர்களுக்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் பணியாணையினை வழங்குகிறார்கள். இந்த பணியை முடித்து திறந்து வைத்துவிட்டு பேசிவிட்டு சென்றார். இந்தியாவில் எங்கேயுமே இந்த மாதிரியான மக்களுக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரியான திட்டத்தை, காங்கிரீட் வீடு திட்டத்தை முதன்முறையாக தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியவர். திருநாவலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தொப்பையாங்குளம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு ஊராட்சி நிர்வாகத்தால் ஒரு வார காலமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம பெண்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே உள்ள தொப்பையாங்குளம் கிராமத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நீண்ட நாட்களாக சரியான முறையில் குடிநீர் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் விநியோகிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடமும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் விஜயபானு கோவிந்தராஜிடமும் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தற்போது வெயில் காலம் என்பதால் குடிநீரின்றி கடும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருநாவலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து குடிநீர் முறையாக வழங்க வேண்டும் என கிராம பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் விஜயபானு கோவிந்தராஜ் தன்னுடைய உறவினர்கள் பயன்பெறும் வகையில் ஊராட்சியால் ஒதுக்கப்படும் மோட்டார்களை அமைத்து வருவதாகவும், பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இதுவரை ஊராட்சியால் ஒதுக்கப்பட்ட மோட்டார்களை அமைக்கப்படவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் தெரிவித்தாலும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆதரவாக ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் உங்களுக்கு உடனடியாக குடித்தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். போராட்டம், இது போராட்டம், தண்ணீருக்காக போராட்டம். வேண்டும் வேண்டும் தண்ணீர் வேண்டும், குடிப்பதற்காக தண்ணி வேண்டும், குடிப்பதற்காக தண்ணி வேண்டும். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மீடியாவை கண்டிக்கின்றோம் 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 ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிக்கின்றோம். வேண்டும் வேண்டும் தண்ணீர் வேண்டும், குடிப்பதற்காக தண்ணீர் வேண்டும். அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் திம்மராஜம்பேட்டையில் அருள்மிகு கங்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இக்கோவிலில் 4வது ஆண்டு பால்குட விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திம்மராஜம்பேட்டை ஸ்ரீ கல்யாண கோட்டி வரதர் ஆலயத்திலிருந்து அப்பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக பெண் பக்தர்கள் 108 பேர் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பிறகு கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு, லோகநாதன், குமரன், தெய்வசிகாமணி, பிரகாஷ், கோபால், பெருமாள், தணிகைவேல், மோகன், சுப்பிரமணி, பொன்னம்பலம், சேகர், வேலு உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று தீபம் ஏற்றி வழிபட்டனர். தியாகிகளின் இலக்கை நிறைவேற்ற